வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்திலிருந்து இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த அஸ்தபாதங்கள் வந்து எப்படி நம்ம சுவாமிக்கு அலங்காரம் நம்ம சுற்றி வைக்கிறது, அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ எடுக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அஸ்தபாதங்கள் எடுக்கிறோமோ அந்த அஸ்தபாதங்களை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம ராஜா ஆன்மீகத்தில் இந்த அஸ்தபாதங்கள் எங்களுக்கு எல்லா வகையான 32 அஸ்தங்கள் நம்ம ராஜா ஆன்மீகத்தில் கிடைக்குது. ஸோ அதுக்கு தேவையான அஸ்தங்கள் எல்லாமே கத்தி, சூலம், கபாலம், உடுக்கை, சக்கரம், சங்கு, இது போல வந்து உங்களுக்கு என்னென்ன அஸ்தங்கள் வேணுமோ, அஸ்தபாதங்கள் வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு ராஜா ஆன்மீகத்தில் 0 சைஸு 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை 4, 5, 6 அப்படின்னு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம உடனடியாக உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துக்காக சிறப்பாகவே உங்களுக்கு வர வச்சு கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வலது கை, இடது கை, கடா அஸ்தம் மற்றும் வந்து பாதம், இது வந்து நான் உங்களுக்கு எப்படி இதை ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த காணொலியில் போடப்பேன். ஸோ பொதுவாக வந்து இந்த அஸ்தபாதங்கள் வந்து சுற்றுற விதிமுறைகள் வந்து நிறைய இருக்குது. ஒன்று வந்து இதுக்குள்ளே வந்து கம்பி, நம்ம 6 mm கம்பி தேவைப்படும் கம்பல்சரி. இது வந்து 6 mm கம்பி. இது வந்து உங்களுக்கு நம்ம ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும் இந்த 6 mm கம்பி. ஸோ இது வந்து நீங்கள் அங்கே ஹார்ட்வேர்ஸில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த கம்பி வந்து இது மெயினாக தேவைப்படும். இது இல்லாமல் வந்து நமக்கு வந்து சில பேர் வந்து பேப்பர் வச்சு சுற்றுவாங்க, சில பேர் வந்து தேங்காய் நார் இருக்குது இல்லையா, அது வச்சு சுற்றுவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி இந்த முழுங்கிலும் இந்த மாதிரி துணிகள், இது வந்து காடா துணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நூல் துணி, காட்டன் துணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு 5 இன்ச்சு ரேஞ்சுக்கு நீங்கள் சின்ன சின்ன பீட்டை நீட்டாக கிழிச்சு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிழிச்சு வச்சுட்டு இந்த முழுங்கில் வந்து சின்ன சின்ன பத்தைகள்லாம், இது வந்து எதுக்கு அப்படின்னா உள்ளே வந்து ஸ்ட்ராங் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முழுங்கில் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் முழுங்கில் இல்லை அப்படின்னா தெர்மோகோல் இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். தெர்மோகோலும் உங்களுக்கு ஸ்ட்ராங் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இது எப்படி சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஹைட்டுக்கு வந்து சுவாமி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு 3 அடி சுவாமி அலங்காரம் பண்ண போகிறோம் அப்படின்னா அது தகுந்த மாதிரி 3 அடி சுவாமி இப்போ வந்து நம்ம 6 அடி இருக்கோம் அப்படின்னா கால் எவ்வளோ ஹைட் இருக்குது, கை எவ்வளோ ஹைட் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி 3 அடி சாமின்னா அது எப்படி எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதாவது வந்து ஒரு 3 அடி சுவாமி அப்படின்னா பொதுவாக நான் வந்து ஆதகம விதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 8ஆக பிரிப்பாங்க அந்த சுவாமியை. 8ஆக பிரிக்கும் போது அதில் 3 பாகம் வந்து கால் வரும், 2 பாகம் வந்து கை வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பொதுவாக. அதே மாதிரி நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியாது இல்லையா. சில பேர் பண்ணலாம், சில பேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து எந்த ஹைட்டுக்கு வேணும் கால், கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது தகுந்த மாதிரி நம்ம இந்த கம்பியை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. அதுக்கடுத்தது இப்போ ஒன்று ஒன்றா எப்படி வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ எல்லா அஸ்தபாதங்களையும் வந்து இந்த 2 ஹோல்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அந்த ஹோல்ஸ் வழியே அந்த கம்பியை வந்து இது உள்ளே வந்து எடுத்துக்கலாம். எடுத்து சரிசமமாக பாகமாக நீங்கள் இதை வச்சுக்கணும். வச்சுட்டு இது சரிசமமாக வச்சுட்டு இது வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும். இது ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம வந்து இது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மூங்கிலை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மூங்கிலை வந்து நம்ம இப்படி சொருவிடும். இந்த மூங்கில் வந்து சின்ன சின்ன சைஸ் இருந்தாலே போதும், நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன சைஸ் இருந்தால் போதுமானது. ஸோ இது வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிப் கிடைக்கும். இந்த கால் கீழ் பாதம் இருக்கு இல்லையா, அந்த பாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ரிப் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, துணி வந்து நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும். நம்ம கால் ஷேப் எப்படி இருக்குது, கீழெல்லாம் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும், கொஞ்சம் மேலே வரும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும், முட்டியானெல்லாம் பெருசாக இருக்கும், தொடை கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா. அது தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஷேப் வச்சு நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே சாமிக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அஸ்தபாதங்களை வந்து நீங்கள் சுற்றிக்கணுங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து நம்ம கால் இங்கே மெலிசாக வந்து இங்கே தடிசாக இருக்குது பாருங்கள், இது முட்டியுடைய ஷேப்பு, இது நம்ம தொட மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஷேப் வச்சு கரெக்டாக சுற்றிட்டு மேலே வந்து அழகாக ஒரு வெல்வெட் துணியோ இல்லை இந்த மாதிரி வந்து ஷைனிங்கான துணியோ வந்து அழகாக சுற்றி ஃபினிஷ் பண்ணிக்கணும். இது 2 காலோடைய ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா. கீழே இருந்து மெலிசாக வந்து இங்கே கொஞ்சம் பெருசாகி இங்கே முட்டி ஷேப்பு, இது தொடையோடைய ஷேப். இந்த மாதிரி உங்களுக்கு நம்மளுடைய காலுடைய வடிவு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். ஸோ 2 கால், ஓகேங்களா. அதே மாதிரி கை வந்து நமக்கு இங்கே மெலிசாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆர்ம்ஸ் சொல்லுவாங்க, அந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா தடிசாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து கைக்கு வந்து பார்டர் உள்ள துணியை வச்சு சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஷைனிங்கான துணி, இல்லை உங்கள்கிட்ட ஷைனிங்கான துணி இல்லை அப்படின்னா நம்ம ராஜா ஆன்மீகத்தில் வெல்வெட் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் கிடைக்கும். ஸோ அந்த வெல்வெட்டையும் அழகாக சுற்றி
மேலே ஃபைனலாக வந்து தச்சுக்கணும். முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அழகான ஃபினிஷிங் இந்த மாதிரி கிடைக்குங்க. ஸோ அந்த கம்பி எதுக்காக எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் அப்படின்னா, இந்த குச்சியில் வந்து கட்டுறதுக்காக ஒரு கிரிப்னஸ்க்காக தான் எல்லாத்தையுமே வந்து கம்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம். இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, வச்சு கட்டும் போது கிரிப்காக இந்த கம்பி வச்சு கட்டுறோம். இழுத்து கட்டுறோம் அப்படின்னா நான் சுவாமிக்கு வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கிரிப்காக இந்த கம்பி எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம அஸ்தபாதம் தெய்வத்துக்கு சுற்றிக்கணும். இதே மாதிரி தான் எல்லா அஸ்தபாதம் இப்போ வந்து 2 கால் 2 பாதம் சுற்றிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வேண்டிய கத்தி, கபாலம், சூலம், உடுக்கை, சூலாயுதம், வேலாயுதம், சங்கு, சக்கரம், தாமரை, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆயுதம் வேணுங்களோ, என்ன சுவாமிக்கு அலங்காரம் பண்ண போகிறீங்களோ, சுவாமிக்கு தேவையான அஸ்தபாதங்கள்லாம் நம்மளுடைய கை கால் வடிவுக்கு சுற்றிட்டு இதை வச்சு சுவாமிக்கு அலங்காரம் நம்ம எப்படி அலங்காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணி சுவாமியுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுறேங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அஸ்தபாதங்கள் எந்த மாதிரி வேணுனாலும் நம்மக்கிட்ட 30, 40, 50 அந்த மாதிரி உங்களுக்கு எண்ணிக்கை எந்த ஒரு ஆயுதம் வச்சுட்டு வேணுமோ, இல்லை வந்து உங்களுக்கு புதுசாக ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ணி தருவோம். தகுந்த மாதிரி வந்து நமக்கு நம்ம ராஜா ஆன்மீகத்தில் நீங்கள் வாங்குறதுக்காக கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த அஸ்தபாதத்துடைய லிங்க் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இதை பற்றி ஆயுதங்களை பற்றி சந்தேகம், அஸ்தபாதங்களை பற்றி சந்தேகம் அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் வந்து தேவையான சந்தேகங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் உடனே வந்து உங்களுக்கு பதில் கிடைக்குங்க. அதே மாதிரி ராஜா ஆன்மீகத்துக்கு உங்களுக்கு வரணும், வழி வேணும் அப்படின்னாலும் வேலூருக்கும் மற்றும் காஞ்சிபுரத்துக்கும் ஷோரூமுக்கு வரணும் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு கூகுள் மேப் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக நம்மளுடைய ஷோரூமுக்கு நீங்கள் வந்து இந்த பொருளை வாங்கிக்கலாம். ஸோ அது பரிபூர்ண அருள் பெறணும் அப்படின்னா இந்த அஸ்தபாதங்களை சுற்றி சுவாமிக்கு முழு வடிவை கொடுத்தோம் அப்படின்னா தெய்வங்களை நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.